நேர்கள் அனைவரையும் மாற்றுக்குரல் இன்றைக்கு நாம பேசுற இந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் 2023 முறைகேடு ஊழல் என்று பல அரசியல் சூழ்ச்சமங்களில் சிக்கி 2 வருஷத்திற்கு மேல் 800 நாட்களுக்கு மேல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இம்ரான்கானுடைய மரண செய்தி. அவர் உயிரோடு இருக்கிறாரா, அவர் மரணித்து விட்டாரா? இன்றைக்கு இந்த செய்தி பாகிஸ்தானில் பெரும் கலவரத்தையும் ஏற்படுத்தியது மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா நாளிதழ்களிலும் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. இம்ரான்கானுடைய உயிர் என்னானது, இருக்கிறாரா இல்லையா? ஆப்கானிஸ்தான் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அந்த செய்தியின் தமிழாக்கம் இதோ. பாகிஸ்தானுடைய இம்ரான்கான் சிறையில் கொல்லப்பட்டார், மிஸ்டீரியஸ்லி டெத்து, மர்மமான முறையில் அவர் செல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல் சிறையிலிருந்து வெளியே கொண்டு போகப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆப்கானிஸ்தான் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. பலுசிஸ்தான் மாகாணத்திலும் இது ஷேர் செய்யப்பட்டது. வலைத்தளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இம்ரான்கான் உடல் கடத்தப்பட்ட நிலையில் அதுவும் மக்களால் பெரிய அளவில் பூகம்பமாகி போனது. இந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில் பாகிஸ்தான் மக்கள் தெஹ்ரீகே பார்ட்டி, பீப்புள்ஸ் பார்ட்டி, மக்களின் கட்சி என்றெல்லாம் சொல்லும் ஒரு ஜனநாயக அடையாளத்துக்குள் நாட்டை கொண்டு வர முயற்சி செய்த இம்ரானுடைய தொண்டர்கள் அனைவரும் ஓடோடி வந்தார்கள். ராவல்பிண்டியில் இருக்கும் சிறையின் பின்புறம் தன் தலைவரை பார்ப்பதற்கு போராடினார்கள். இம்ரான்கானுடைய சகோதரி அலிமா கான், மற்றொரு சகோதரி டாக்டர் உஸ்மானியா கான், மூத்த சகோதரி நௌசித் நியாசி எல்லோரும் வந்தார்கள். எப்படியாவது நாங்கள் பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் இராணுவம், அரசு, அசிமுனிருடைய அரசு மறுத்தது. மாறாக பாகிஸ்தான் காவல்துறை அவர்களுடைய முடியை பிடித்து இழுத்து தரதரவென்று கீழே வீழ்த்தினார்கள் என்று அவர் சொல்கிறார். இம்ரான்கானுடைய உடல்நிலை குறித்து பாகிஸ்தானுடைய கைஃபர் பக்வான் மாகாணத்தினுடைய முதல்வர், கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சுல்பிஹார், ஷஹீத் அஃப்ரிடி போன்றவர்கள் இன்றும் போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த போராட்டத்தை உலகம் கவனிக்க வேண்டும் என்பதற்காக ராவல்பிண்டி சிறையில், அந்த அயலாட்சிங்கிற சிறையிலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை இம்ரான்கானுக்கு என்ன ஆனது? அந்த கேள்வியை பாகிஸ்தானில் இருக்கும் அவரது சகோதரி நௌசித் நியாசி, அலீம் கான், டாக்டர் உஸ்மானியா கான், எங்கள் சகோதரருக்கு என்ன ஆனது, அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இம்ரான்கான் ஐசோலேட்டட், அவர் தனித்து வைக்கப்பட்டிருக்கிறார் 6 வாரங்கள். யாராலும் ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவர்களுடைய உறவுகள் யாரும் சந்திப்பதற்கு அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய வயது 72 வயதுக்கு மேல ஆகிறது. அப்ப அவர் எங்க வைத்திருக்கிறார்? ஏன் ஆப்கானிஸ்தான் டைம்ஸில் அவர் மிஸ்டீரியஸ்லி கில்ட் என்ற செய்தி வந்தது? நிறைய கேள்வி எழும். இந்த செய்திக்கு பின்னணி தலிபான் அரசுகள் பரப்பிவிடப்பட்டதாக பாகிஸ்தான் அரசு குற்றம் சாட்டுகிறது. அவர்கள் பரப்புவது ஒரு பக்கம் இருந்தாலும், பாகிஸ்தான் அவர்களுடைய சகோதரி கேட்பது, 6 வாரமாக அவரை நாங்கள் பார்க்க முடியவில்லை, தனிச்சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார், 4 வாரங்களாக அவருக்கு முன்பு அவர் நல்லாக இருந்திருக்கிறார், இப்பொழுது எங்களை மறுப்பது ஒரு ஜனநாயக படுகொலை. ஜனநாயக அமைப்புகள் ஒன்று சேர வேண்டும், ஊடகங்கள் ஒன்று சேர வேண்டும். நாங்க இப்பதான் புரிகிறோம் இந்தியாவிலிருந்து ஏன் பிரிந்தோமோ என்று. இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மை ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்தியாவுடைய அரசியல், இந்தியாவுடைய டெமோக்ராட்ஸ், இந்தியாவுடைய அரசியல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப டாப்பா இருக்கு. நாடு வளர்ந்து கொண்டே போகிறது.
ஆனால் எங்கள் நாடோ மோசமான ஒரு இழிநிலையிலே இருக்கிறார். நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தான்ல இந்த ஜனநாயக படுகொலை. அந்த அம்மா சுட்டி காட்டுறத நாம பார்ப்பதற்கு முன்பு லண்டனிலிருந்து இம்ரான்கானுடைய மகன் கசீம் கான் மற்றும் மறுவர் அவர் அரசியலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள். என் தந்தையோடு அரசியல் சரி, எங்களுக்கெல்லாம் அரசியல் சரி வராது என்று சொல்லிவிட்டு அவருடைய மகன் காசிம் கான் இவ்வாறு கூறுகிறார். என் அப்பா உயிரோடு இருப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வதற்கான எந்த ரிப்போர்ட்டும் எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் பார்த்தே பல வருஷம் ஆச்சு. அவர் என்ன செய்கிறார்? அவர் இருக்காரா? அவர் இல்லையா? அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அவர் உடல் நலத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா பாகிஸ்தான் அரசு தான் பொறுப்பேற்கணும். அவரது உடல் நலம், அவரது ப்ராப்பர்ட்டி, அவருடைய மனநிலை, அவருடைய நோய் காரணங்கள் எல்லாம் பாகிஸ்தான் அரசு தான் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் தலையிடணும், சர்வதேச மீடியாக்கள் தலையிடணும், உலக அமைப்புகள் தலையிட்டு என் தந்தையை காப்பாற்ற வேண்டும். அவர் இருந்தார். இல்லைன்னா பாகிஸ்தான் பொறுப்பேற்க வேண்டும். லண்டனிலிருந்து இம்ரான்கானுடைய மகன் கசீம் கான் பாகிஸ்தான் ராவல்பிண்டி சிறையில் சொயப் மற்றும் சுல்பிகார் கட்சியின் சார்பில், அவருடைய சகோதரி அலீமா கான், உஸ்மானியா, டாக்டர் உஸ்மானியா கான் மற்றும் நௌசித் நியாசி எல்லாரும் பெரும் பரபரப்பு இன்றும் அடக்கவில்லை. பாகிஸ்தான் அரசு இதை மறுக்கிறது. இர்ரெஸ்பான்சிபிள், ஒரு பொறுப்பட்ட செய்தி என அவர்கள் தவிர்க்கிறார்கள். ஆனா இவங்க சொல்றாங்க, அப்படி பொறுப்பட்ட செய்தி என்று வைத்துக் கொண்டாலும் ஆப்கானிஸ்தான் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியில அந்த உண்மை தன்மையை அறிவதற்கு நாங்கள் சந்திக்க வேண்டும். முறைப்படி நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறோம், எங்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும். அது நியாயமான விஷயம் தானே. இது முழுக்க முழுக்க சதியின் மூலமாக, இது முழுக்க முழுக்க சதிகார கும்பலின் மூலமாக பொய் வழக்குகள் புனையப்பட்டு மாற்றத்துக்குரிய வெறும் ஆல்ரவுண்டர் இம்ரான் கான் தற்போது சிறையில் இருக்கிறார். பாகிஸ்தான் வரலாற்றில் 77 ஆண்டு காலம் ஒரே நாளில் 24 மணி நேரம் இடைவெளியில சுதந்திரம் பெற்ற நாடுகள் அந்நிய சக்திகளிடத்திலிருந்து இந்தியாவும் பாகிஸ்தான். ஜின்னா அவர்கள் பிரிந்தார்கள். இங்கே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அதற்கு பின்பு பண்டித ஜவஹர்லால் நேரு, நந்தா, அதை பின்பு லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா, ராஜீவ் காந்தி, நரசிம்ம ராவ், அதற்கு முன்பு விபி சிங், குஜராத், ஐக்கிய குஜரால், சந்திரசேகர், தேவே கவுடா, மன்மோகன் சிங், வாஜ்பாய், இன்னைக்கு மோடி வரைக்கும் இருக்காங்க. எல்லாமே டெமோக்ரட்ஸ். ஆனால் பாகிஸ்தான்ல அப்படி இல்லை. 1958 ஸ்கந்தர் மிர்சாவுடைய ஜனாதிபதியாக இருக்கிற போது அன்றைக்கு வந்த அய்யூப் கான் ஆட்சி 69 வரைக்கும், 69 அவர் ஆட்சிக்கு பிறகு இராணுவ ஆட்சி, அது ஜனநாயக ஆட்சி அல்ல. அய்யூப் கானுடைய இராணுவ ஆட்சி, அதுக்கப்புறம் ஆகா எஹியா கானுடைய இராணுவ ஆட்சி, 72, 71 வங்கதேசத்திற்கு எதிரான இவருடைய சித்தாந்தத்தின் மூலம் படுகொலைகள் நடந்தது. 76, 75, 77க்கு பின்பு அந்த காலகட்டங்களில் சுல்பிகார் அலி பூட்டோ கொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்பு இஸ்லாமிய ஷரியா ஆட்சியில ஜியாவுல் ஹக்கு, அது ஒரு இராணுவ ஆட்சி. இடையில பெனசிர் பூட்டோ கொல்லப்பட்டார், சுல்பிகார் அலி பூட்டோ கொல்லப்பட்டார். அதே போன்று ஜியாவுல் ஹக் மாம்பலத்தில் குண்டு வைத்து கொல்லப்பட்டார். அதே போன்று வங்கதேசத்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். 99க்கு அப்புறம் பர்வேஸ் முஷரப், அதுக்கப்புறம் இவர் நவாஸ் ஷெரீப் சிறையில் அடைக்கப்பட்டார். அதுக்கு பிறகு இப்போது அசீம் கான், முனீர் அசீம் கான் 33 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த இராணுவ செயல்பாடு அங்கே தொடர்கிறது. இராணுவ நிலை தொடர்கின்றது, இராணுவ கொந்தளிப்பு தொடர்கிறது. இப்ப இம்ரான்கான் உயிரோடு இருக்காரா? இம்ரான்கான் உயிரோடு இல்லையா? இம்ரான்கானுடைய சகோதரிகள், இம்ரான்கானுடைய மகன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? யுஎன் அமைப்புகள், டெமோக்ரஸி அமைப்புகள், ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் எல்லாரும் தலையிடணும்.
அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பாகிஸ்தான் ஏற்கனவே வறுமையாலும் போராலும் பயங்கரவாதத்தாலும் கட்டுண்டு சிக்குண்டு இருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு முன்னாள் பிரதமர் உடல்நிலை என்ன ஆனது? ஏன் பார்க்க மறுக்கிறார்கள்? ஏன் அனுமதிக்க மறுக்கிறார்கள்? ஏன் அவரை காட்சிப்படுத்தவில்லை என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் உலகம் திணறுகிறது. அரசோ அவர் நன்கு இருப்பதாக சொலவாடல்களை மட்டும்தான் சொன்னார்கள். ஆனால் அவரை சந்திக்க மறுக்கிறார்கள். மீண்டும் புதிய செய்திகள் பாகிஸ்தானுடைய இம்ரான் கானுடைய உடல்நிலை குறித்து நான் உங்களுக்கு நாளை மறுநாள் தருகிறேன். நன்றி.